கைஸ், ஹலோ. இது ஒரு குட்டி வீடியோ, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான், சரியா? ஸோ என்ன அப்படின்னா, பிகினர்ஸுக்கான ஒரு பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கான பேட்ச்சு. ஸோ இதில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் பேட்சஸ் லான்ச் பண்ண போகிறோம். இந்த பிகினர்ஸ் பேட்ச்சு 2025க்கானது ரெக்கார்டடாக அவைலபிளாக இருக்கிறது. அப்புறம் லைவ் அண்ட் ரெக்கார்டடாக 2026 பேட்ச்சு. ஸோ இந்த பிகினர்ஸ் பேட்சுக்கான ஒரு லான்ச்சிங் வீடியோ நாளைக்கு ஈவினிங் இருக்கும். டுமாரோ ஈவினிங் லான்ச்சிங் வீடியோ இருக்கும், பிகினர்ஸ் பேட்சுக்கானது. ஸோ இந்த பிகினர்ஸ் பேட்ச் எதுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறது நாளைக்கு பேசுவோம். இதில் ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது, மினிமம் ப்ரைஸில் வச்சுருப்போம். உங்களுக்கு 499க்கு அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் இயருக்கான கோர்ஸு, இந்த வருஷம் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கோர்ஸு உங்களுக்கு 5,555க்கு இருக்கும், சரியா? இது 1 இயருக்கான வேலிடிட்டி. அந்த கோர்ஸுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ செலவழித்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு, அதில் ஒரு 20,000 15,000 செலவழித்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு, இங்கே உங்களுக்கு ஒரு மினிமம் ப்ரைஸில் ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறதுக்காக, இது குவாலிட்டி கம்மி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, சரியா? ப்ரைஸ் ஏன் கம்மியாக வைக்கணும்? இது நம்ம நான் ப்ராஃபிட்டாக மூவ் பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் கம்மியாக வைக்கிறோம். மற்றபடி நம்ம கொடுக்குற குவாலிட்டி என்னால் அடித்து சொல்ல முடியும், ஆல்மோஸ்ட் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாலையும் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டிடியூஷனாலையும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு பிகினர்ஸ் அப்படிங்கும்போது 3 மந்த்ஸுக்கான 90 டேஸுக்கான ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி பீரியட் இருக்கும். டெய்லி கிளாஸஸ் இருக்கும், டவுட் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணுற ரேஞ்சுக்கு ஒரு 3 மந்த்ஸுக்கு நாங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 1 இயருக்கு நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமான கண்டென்ட் இருந்து அப்படியே டம்ப் பண்ணாமல், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கரெக்டான ஒரு கண்டென்ட் இருக்கும். சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நாங்கள் போட்டு தந்துடுவோம். என் குவான்டிட்டிஸ்லிங் இங்கிலீஷ் மட்டும் தான் கிளாஸ் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டாட்டிக் ஜிகேக்கான கிளாஸஸ் பிடிஎஃப், அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ் பிடிஎஃப், அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் பிடிஎஃப், இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், சரியா? ஸோ என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, முதல்லையே என்ன பண்ணிடணும், இதெல்லாம் லைட்டாக என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்கள் பிகினர்ஸ் பேக்கேஜில் குவான்டிட்டிஸ்லிங் இங்கிலீஷ் கூட சேர்ந்து இந்த 3 டாபிக்ஸுமே இருக்கும். ப்ளஸ் ஸ்கீம்ஸும் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆக்சுவலாக படிக்க ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு முதல்ல படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஸோ அந்த பிகினர்ஸுக்கான கம்ப்ளீட் சோர்ஸஸ் அண்டு விஷயங்களை எடுத்துகிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம் பிகினர்ஸுக்கான. தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகினர்ஸுக்கான கோர்ஸு ஒரு மினிமம் ப்ரைஸில் இருக்கும். இங்கிலீஷ் நான் தான் எடுப்பேன். கொஞ்சம் ஒரு பாதி வீடியோஸ் ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும், மீதி நான் உங்களுக்கு லைவ் எடுத்துருவேன். சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங்லாம் வந்துட்டு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும், நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸாக தான் இருக்கும். ப்ரைஸ் ஆஸ் யூஷுவல் மினிமம் தான், சரியா? ஸோ உங்கள் காசு ஒர்த்தாக இருக்குங்க. உங்கள் காசு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. உங்கள் காசுக்கு 100% ஒர்த்தாக இருக்கும். இது வெறுமனே நீங்கள் உங்களை வாங்கிட்டு ஒரு ஓரமாக விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்ற கதை கிடையாது. உங்களுக்கு குரூப் இருக்கும், ஃபாலோ அப் இருக்கும், ஃபீட்பேக் இருக்கும், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். டெமோ கிளாஸஸ் அந்த கிளாஸஸ்லாம் வந்துட்டு நம்ம அவைல் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். நாளைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸுக்கான ஒரு பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம், சரியா? மெயின்ஸ் பேட்ச். ஸோ மெயின்ஸ் பேட்ச் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். Feb 1 Feb 1 இருந்து நம்ம அந்த பேட்சுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஈஸி கிடையாது, எனக்கு தெரியும். அடுத்து எப்போ எக்ஸாம்னு தெரியாது, ஜூன் ஜூலை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய பிளான் என்னென்னா 6 மாதம் கிளாஸ் எடுக்கணும் கண்டினியூஸாக. இந்த மெயின்ஸ் பேட்ச் இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கான கிளாஸு, அது 3 மந்த்ஸுக்கு போகும். மெயின்ஸ் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணுறோம்னா அது வந்துட்டு டில் நெக்ஸ்ட் மார்ச் 2027 வரைக்கும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு மெயின்ஸ் பேட்ச் போட போகிறோம். ஸோ அந்த மெயின்ஸ் பேட்சில் உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் கொண்டு போகணும், எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும்,
எல்லாமே கவர் பண்ணிடுவோம். மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கும் போது எல்லா எக்ஸாமுக்குமே எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணிடுவோம். இது டெஸ்ட் பேட்சுக்கான மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவே. இந்த மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம டீம்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக வைக்க போகிறது கிடையாது. ஹார்ட்லி இது வந்துட்டு ஒரு 400-450 அவ்வளோதான் இருக்கும். 1.5 இயர்ஸுக்கு இருக்கும். நான் திருப்பியும் நான் சொல்கிறேன், நான் ப்ரைஸ் கம்மியாக வைக்கிறது உங்களுக்காக தான். என் தரத்துடைய என் கண்டென்ட்டுடைய குவாலிட்டியுடைய ப்ரைஸ் அது கிடையாது. எனக்கு தெரியும் மற்றவங்க எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ வைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றது தெரியும். பட் நான் வைக்கணும்னு விரும்பலை. நான் நீங்கள் உண்மையிலே பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறேன். இல்லை ஃபெப்ரவரிலாம் நீங்கள் ஒன்றும் டெஸ்ட் பேட்செல்லாம் வச்சு கிழிக்க வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே. பட் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம புதுசாக நிறைய அக்கௌண்டபிலிட்டி மெஷர்ஸு, ஒரு மினிமம் அமௌண்ட்டு, ஒரு மினிமம் நம்பர் வச்சு எப்படி நல்லா பண்ணுறது, அந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தெரியும். நான் அடுத்தது ஓகே இந்த எக்ஸாம் எழுதுறேன், பட் நான் அடுத்ததும் கண்டிப்பாக படிக்கணும். நான் இந்த ஒரு செகண்ட் மெயின்ஸ் தேர்ட் மெயின்ஸில் எழுதுறேன், இல்லை ஒரு 4வது மெயின்ஸ் தான் எழுதுறேன் அப்படின்னா கண்டினியூஸாக படிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம டீம் பெருசாகிக்கிட்டே இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் 2 ஸ்டாஃப் இருக்காங்க. நல்ல விஷயம். எங்கிட்ட இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் வருது. இதையும் தாண்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எங்கள்கிட்ட இருந்த குறைகளை சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் 100% நாங்கள் எடுக்கிறோம். சரியா? தேங்க்யூ.